வணக்கம், இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோவில் வந்து 8வது பே கமிஷனோட அந்த கேபினெட் அப்ரூவல் வந்து கொடுத்த பிறகு இப்போ வந்து பார்த்திங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் வந்து ஒரு அஃபிஷியலான கெஜெட்டட் நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கெஜெட்டட் நோட்டிஃபிகேஷனில் இந்த கமிட்டிக்கு வந்து என்னென்ன வழிமுறைகளெல்லாம் கொடுத்துருக்காங்க, கமிட்டி வந்து இந்த பே கமிஷன் ரெக்கமெண்ட் பண்ணும்போது அவங்க என்னென்ன விஷயத்தெல்லாம் கருத்தில் கொண்டு இந்த கமிட்டி வந்து ரெக்கமெண்ட் பண்ணணும், அதே போல் எந்தெந்த விஷயத்தில் அவங்க வந்து நுணுக்கமாக வந்து பே, போனஸ், அதே போல் அலோன்சஸ், மற்ற அவங்களுக்கு என்ன வந்து பெனிஃபிட்டாக இருக்கணுமோ அதெல்லாம் வந்து இந்த கமிட்டி எம்ப்ளாயீஸ்க்கும் சரி அதே போல் பென்ஷனருக்கும் சரி எப்படியெல்லாம் வந்து இது ரெக்கமெண்ட் பண்ணணும் அப்படின்ற அந்த கைட்லைன் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கெஜெட்டட் நோட்டிஃபிகேஷனு. ஸோ இந்த கெஜெட்டட் நோட்டிஃபிகேஷனில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வேண்டுகோள் என்னென்னா, ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அதே போல் சேனலில் இருக்க பழைய வீடியோ பார்த்து ஷேர் பண்ணியும் சேனலுக்கு சரி பென்ஷனுக்கு சரி உங்களோட சப்போர்ட்டை வந்து கொடுங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, இதுதான் இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் ரிலீஸ் பண்ண அந்த கெஜெட்டட் நோட்டிஃபிகேஷனு. ஸோ இதில் வந்து முதல்ல யாரெல்லாம் இதில் வந்து மெம்பராக இருக்காங்க, அதாவது சேர்பர்சன் யார், மெம்பர் செக்ரட்டரி யாருன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து நம்ம அந்த கேபினெட் அப்ரூவல் கொடுத்த அந்த பிபிலேயே வந்து நம்ம பார்த்தோம். அதை ப்ரெஸ் ரிலீஸ் பியூரோ வந்து ரிலீஸ் பண்ணதுலேயே நம்ம வந்து பார்த்தோம் யாரெல்லாம் மெம்பராக இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இதோட அடிப்படையில் இந்த ஆணையத்தோட இவங்க வந்து எக்ஸாமின் பண்ணி ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கான அந்த ஒரு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து பே, அலோன்சஸ், அதே போல் மற்ற இருக்கிற பெனிஃபிட்ஸ் என்ன இருக்குது, அதோட ஃபெசிலிட்டிஸ் என்ன இருக்கோ அதெல்லாம் கருத்தில் கொண்டு இவங்க வந்து இதை பண்ணணும். அதே போல் ஸ்பெஷலாக இருக்கிற வேரியஸ் டிபார்ட்மெண்ட்டில் அவங்களுக்கு ஏதாவது தேவைப்படுது அப்படின்ற பட்சத்தில் அதையும் வந்து இங்கே வந்து பூர்த்தி பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட அடிப்படையில் இது யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு ஊழியர்கள் இண்டஸ்ட்ரியலாக இருந்தாலும் சரி அதே போல் நான் இண்டஸ்ட்ரியலாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு எல்லாருக்குமே இது வந்து பொருந்தணும். நெக்ஸ்ட் வந்து அகில இந்திய சேவையில் இருக்கிற எல்லாருக்குமே, அதாவது ஆல் இந்தியா சர்வீஸில் இருக்கிற எல்லாருக்குமே இது வந்து பொருந்தணும். நெக்ஸ்ட் வந்து டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸில் இருக்கிற எல்லாருக்குமே இதில் வந்து சேர்க்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா யூனியன் பிரதேசத்தில் இருக்கிற பணியாளர்களுக்கும் இதில் வந்து நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆஃபீஸர்ஸ் அண்ட் எம்ப்ளாயீஸ் ஆஃப் த இந்தியன் ஆடிட் அண்ட் அக்கவுண்ட் டிபார்ட்மெண்ட்டு. ஸோ இது வந்து இந்தியன் தணிக்கை மற்றும் கணக்கு துறையில் இருக்கிற அதிகாரிகளுக்கும் அவங்களை சார்ந்து இருக்கிற ஊழியர்களுக்கும் இது வந்து மென்ஷன் பண்ணணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெம்பர் ஆஃப் ரெகுலேட்டரி பாடிஸ் எக்ஸ்க்ளூடிங் ஆர்பிஐ சார்ந்த அந்த ஊழியர்களுக்கு தவிர்த்து மற்ற இருக்கிற எல்லாருக்குமே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம். நாடாளுமன்ற சட்டங்களுக்கு கீழ் அமைக்கப்பட்ட ஒழுங்குமுறை அமைப்புகள் அவங்களோட உறுப்பினர்கள். ஸோ அதுதான் இந்த மெம்பர் ஆஃப் ரெகுலர் பாடிஸ்ன்னு சொல்கிறது. அடுத்து வந்து சுப்ரீம் கோர்ட்டோட ஆஃபீஸர்ஸு அவங்களோட எம்ப்ளாயீஸு அவங்களுக்குமே இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. யூனியன் பிரதேசங்களில் இருக்கிற உயர்நீதிமன்ற அதிகாரிகளும் அதே போல் அதில் இருக்கிற ஊழியர்களும் அதையும் இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா யூனியன் பிரதேசங்களுக்கு உள்ளே இருக்கிற துணை நீதிமன்றங்களில் இருக்கிற நீதித்துறை அதிகாரிகளும் இதில் வந்து மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 9 பாயிண்ட்டை வந்து இங்கே மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த கெஜெட்டட் நோட்டிஃபிகேஷனில். ஸோ இதில் வந்து அவங்களோட கைட்லைனு ஒரு சிலது வந்து நோட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரெக்கமெண்டேஷன் பண்ணும்போது இதில் வந்து திறமையான பணியாளர்கள் யாரா இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களோட பணிக்காலத்தில் அவங்களோட செயல்திறனுக்கு ஏற்ப அவங்களுக்கு எப்படி வந்து ஊக்குவிக்கலாம், அவங்களுக்கு வந்து எப்படியெல்லாம் அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அவங்க வந்து வேலை பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களோட ஊதிய கட்டமைப்பை வந்து இங்கே வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்த பாயிண்டில் வந்து பார்த்திங்கன்னா செயல்திறனோட உற்பத்தி திறனை வந்து மேம்படுத்துகிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து போனஸ் வந்து அறிவிக்கும் போது அந்த போனஸோட ஊக்க திட்டங்களையும் இதில் வந்து எடுத்துக்கணும். அதே போல் அந்த நிதியை வந்து அளவுக்குள்ளே வச்சு அந்த உற்பத்தி திறனும் அதே போல் செயல்திறனும் வந்து எப்படி இருக்கும் அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் வந்து பரிந்துரைகளை வந்து வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது ப்ரொடக்டிவிட்டி போனஸ், நான் ப்ரொடக்டிவிட்டி போனஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இந்த தீபாவளி போனஸ் கொடுப்பாங்க. ஸோ அதில் வந்து யாருக்கு வந்து எந்த போனஸ் எப்படி கொடுக்குறீங்களோ அதை வந்து நீங்கள் மெயினாக எக்ஸாமின் பண்ணி அதை வந்து அவங்களுக்கு வந்து அதை வந்து ஊக்குவிக்கிற மாதிரி வந்து இந்த போனஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த எக்ஸிட்டிங் அலோன்சஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னாலும் அதே போல் மல்டிப்ளை அலோன்சஸ் இருக்குது அப்படின்னாலும் அது வந்து ஒரு சிலதெல்லாம் நீங்கள் வந்து மதிப்பாய்வு செய்யணும். அதே போல் அந்த கொடுப்பளவுக்கான அந்த நிதி பெருக்கம் வந்து எப்படி இருக்கும் அதுவும் வந்து கருத்தில் கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பென்ஷன் ஸ்கீம்ஸ் பற்றி இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
டெத் கம் ரிட்டையர்மெண்ட் கிராஜுவேட்டி ஆஃப் எம்ப்ளாயீஸ் அந்த மாதிரி இருக்கு. டெத் கம் ரிட்டையர்மெண்ட் கிராஜுவேட்டி எம்ப்ளாயீஸ்க்கும் சரி, இவங்க வந்து நேஷனல் பென்ஷன் ஸ்கீமில் இருந்து யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீமில் அண்டரில் வரும்போது அவங்களுக்கான அந்த பரிந்துரையும் ரெக்கமெண்டேஷனும் இங்கே வந்து கருத்தில் கொள்ளணும். அதே போல் டெத் கம் ரிட்டையர்மெண்ட் கிராஜுவேட்டி அண்ட் பென்ஷன் ஆஃப் எம்ப்ளாயீஸ் ஓய்வூதிய முறையில் வந்து இங்கே யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் அண்டரில் வராமல் ஊழியர்களுக்கு இறப்பு மற்றும் ஓய்வூதிய பணிக்கொடை வந்து எப்படி இருக்கணும், ஸோ ஓய்வூதியங்களையும் மதிப்பாய்வு செய்து அதன் கீழே வந்து நீங்கள் கருத்தில் கொண்டு பரிந்துரைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் F3ல் வந்து ஒரு பாயிண்ட் ஒன்று மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து பின்னாடி வந்து பார்க்கலாம். அடுத்த ரெக்கமெண்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நாட்டோட பொருளாதார நிலைமைகளை வந்து கருத்தில் கொண்டு அந்த நிதி சுமையை பொறுத்தாப்பில் நீங்கள் வந்து இதை ரெக்கமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நம்ம ஏற்கனவே நம்மளோட அந்த கேபினெட் அப்ரூவல் கொடுத்த அந்த நோட்டிஃபிகேஷன்லேயும் வந்து நம்ம இதை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதே பாயிண்ட் தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா, வளர்ச்சிக்கான செலவுகளும் நலத்திட்ட நடவடிக்கைகளுக்கான செலவுகளும் அது வந்து எப்படி நம்மளுக்கு வந்து கிடைக்குது அப்படின்றத பற்றியும் நம்ம வந்து இங்கே உறுதி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க 2வது பாயிண்டில். 3வது பாயிண்டில் நான் கான்ட்ரிபியூட்டிவ் பென்ஷன், அதாவது பங்களிப்பு இல்லாத ஓய்வூதிய திட்டங்களில் இருக்கிற நிதி இல்லா செலவையும் வந்து நீங்கள் கருத்தில் கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்த பாயிண்டில் நீங்கள் இந்த கமிட்டி வந்து ரெக்கமெண்ட் பண்ணும்போது அது வந்து மாநில அரசோட, அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து அவங்க அந்த ரெக்கமெண்டேஷன் வந்து யூஸ்வலாக எடுத்துகிட்டு அவங்களுக்கு அதிகப்படியான ஃபைனான்ஷியலாக பாதிப்பு இல்லாமல் உங்களோட ரெக்கமெண்டேஷன் இருக்கணும். ஸோ இந்த பாயிண்ட் வந்து ஏற்கனவே நம்மளோட அந்த கேபினட் அப்ரூவலாக அந்த பாயிண்ட்லேயே வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங் இருக்கிற ப்ரைவேட் செக்டார் எம்ப்ளாயீஸ்க்கும் வந்து இதில் வந்து கவர்மெண்ட் பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்கில் இருக்கிற ப்ரைவேட் செக்டார் அந்த துறைகளுக்கும் இதில் வந்து மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட அடிப்படையில் இந்த கமிட்டிக்கு வந்து, அதாவது மத்திய அரசோட ஊழியர்கள் பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான மினிஸ்ட்ரி இருக்குது. அந்த மினிஸ்ட்ரி கீழே வந்து நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது. டிபார்ட்மெண்ட் அண்டரில் வந்து நிறைய ஊழியர்கள் வந்து வேலை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதோட அடிப்படையில் இந்த 3 பேர் கொண்ட குழு வந்து இந்த எல்லா துறைகள் பற்றியும் அவங்களுக்கு வந்து நாலேஜ் இருக்குமானாக்கா அந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இல்லை. ஸோ அதனால் இங்கே வந்து அவங்களுக்கு ஒரு அட்வைஸும் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களுக்கு தேவையான ஆட்கள் யாராவது வேணும், அந்த நீங்கள் அதுக்கான ஆலோசனை வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அதை வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து கேட்டுக்கலாம். அதுக்கு தேவையான ஆட்களையும் நீங்கள் வந்து உங்களோட கமிட்டியில் வந்து என்ரோல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இதில் வந்து ஒரு துறையும் நீங்கள் வந்து அலசி ஆராய்ந்து அதுக்கு தகுந்தாப்பில் இந்த 8வது பே கமிஷனுக்கான சரியான முறையில் வந்து ரெக்கமெண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் வைஸ் உங்களுக்கு யாராவது தேவைப்படுறாங்க, ஆலோசனை தேவைப்படுது அப்படின்ற பட்சத்தில் சம்மந்தப்பட்ட அந்த துறையில் போயிட்டு இவங்க வந்து அதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தேவைப்படுற ஆட்களை வந்து இவங்க அதில் வந்து இந்த கமிட்டியை வந்து நியமனம் பண்ணிக்கலாம். ஆணையத்தோட ஹெட் குவார்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டெல்லியில் வந்து இருக்கும். டெல்லியிலேருந்து இது வந்து செயல்படும். அடுத்து வந்து இந்த ஆணையம் அமைச்சு 18 மாதத்துக்குள்ளே இவங்க வந்து அதை வந்து பரிந்துரைகளை வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 18 மாதத்துக்கு முன்னாடியே கூட இவங்க வந்து கமிட்டி வந்து என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்களோ அது வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில், ஸோ எப்போ கம்ப்ளீட் ஆகுதோ அப்போவே அந்த அறிக்கையை வந்து நீங்கள் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து யாருக்கெல்லாம் வந்து இந்த ஆர்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, இந்திய அரசியல் வந்து வெளியிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் இந்த தீர்மானத்தின் நகலை வந்து இந்தியன் அரசின் அமைச்சகங்கள், துறைகள், மாநில அரசுகள், யூனியன் பிரதேசங்கள் எல்லாருக்குமே வந்து இதை வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த கமிட்டி வந்த பிறகு மாநில அரசும் சரி இதோட பேசிஸ்லேயே அவங்க வந்து அமல்படுத்துறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ அதனால தான் மாநில அரசுக்கும் இந்த கெஜெட்டட் நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கெஜெட்டட் நோட்டிஃபிகேஷன் இஷ்யூ பண்ணதுனாலே நம்மளுக்கு வந்து இது ஃபைனல் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிடையாது. இதுக்கப்புறமா கவர்மெண்ட் வந்து இதை வந்து அமல்படுத்தணும். எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனுமே கவர்மெண்ட் முதல்ல வந்து கேபினெட் வந்து அப்ரூவல் கொடுப்பாங்க. கேபினெட் அப்ரூவலுக்கு அப்புறமா சம்மந்தப்பட்ட துறை வந்து அதுக்கான கெஜெட்டட் நோட்டிஃபிகேஷன் வந்து எடுப்பாங்க. ஸோ இது வந்து ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்டதுனால இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் வந்து இது வந்து கெஜெட்டட் நோட்டிஃபிகேஷன் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு அடுத்து இந்த கமிட்டி வந்து ரெக்கமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் கவர்மெண்ட் வந்து இதை அப்ரூவல் பண்ணுவாங்க. அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் வந்து இதை வந்து அப்ரூவல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான அந்த ஆர்டர் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ இது வந்து இன்னும் டைம் எடுக்கும். அது ஏற்கனவே சொல்லியிருக்காங்க 18 மாதம்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 18வது மாதம் இவங்க வந்து சப்மிட் பண்றாங்களா இல்ல அதுக்குள்ளேயே இவங்களோட வேலையை முடிச்சு சப்மிட் பண்றாங்களா அப்படின்றது வந்து கமிட்டி பொறுத்து தான் இருக்கு. ஸோ கமிட்டி என்ன பண்றாங்க, எப்படி வந்து இதோட அப்டேட்ஸ் எல்லாம் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம காத்திருந்து பார்க்கலாம்.
ஸோ இது வரைக்கும் நம்ம இந்த கெஜெட்டட் நோட்டிஃபிகேஷன் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, எப்படியெல்லாம் வந்து செயல்படுத்த போகிறாங்க அப்படின்றத பற்றி தான் நம்ம இதில் வந்து டீட்டெயிலாக வந்து பார்த்தோம். ஸோ 8வது பே கமிஷனை பொறுத்த வரைக்கும் இந்த கமிட்டி வந்து என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்களோ இந்த ரெக்கமெண்டேஷன் வச்சு கவர்மெண்ட் வந்து எப்படி அப்ரூவல் கொடுக்க போகிறாங்க, கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ணுற எல்லா விஷயத்தையுமே அவங்க வந்து ஏற்றுக்கிட்டு அப்படியே வந்து அமல்படுத்துகிறாங்களா, இல்லை அதை ஏதாவது வந்து மைனஸ் பண்ணி கவர்மெண்ட் வந்து அப்ரூவல் கொடுக்குறாங்களா அப்படின்றத வந்து நம்ம காத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ இந்த வீடியோ மூலமா நான் என்ன சொல்ல முயற்சி பண்ணணும், அது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா வீடியோ லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அதே போல் சேனலில் இருக்க பழைய வீடியோ பார்த்து ஷேர் பண்ணியும் சேனலுக்கு சரி பென்ஷனுக்கு சரி உங்களோட சப்போர்ட் வந்து கொடுங்க. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தது நன்றி. இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.